நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி, தமிழுக்கு ஆனி மாதம் 12ஆம் தேதி, வியாழக்கிழமை. பிரதமை திதி மத்தியானம் 1:25 வரை, அதற்கு மேல் துதியை திதி. திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 8:46 வரை, அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகுகாலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலையில் 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10லிருந்து 11 வரை, 12லிருந்து 1 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள், அதாவது மஞ்சள் கலரு, கோல்டு, பிஸ்கட்டு, சந்தன கலர், அந்த மாதிரிப்பட்டது எதனாலும் அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். காலையில் சாப்பிட வேண்டியது ஸ்வீட், கேசரி, கொண்டக்கடலை, அதான் அவிச்சு சாப்பிடலாம், ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ நம்ம அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கோபதாபம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஒழுக்க நெறியை ஓம்ப மாட்டார்கள், அதாவது அதை கடைபிடிக்க மாட்டார்கள். பந்து மித்திரர்களுடன் பகையை சம்பாதித்து கொள்வார்கள். பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லுவாங்களா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ இயலாதவர்கள், உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், உடல் உணர்வு மிக்கவர்கள். இவர்கள் அந்த கனிவாக பேசக்கூடியவராகவும் கல்வி ஞானமும் கற்பனா சக்தி உடையவராகவும் இருப்பார். இருந்தால் கூட அதை வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி கொள்ள தெரியாதவர். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க எண்ணுபவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் சேருகின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. இன்றைய பொழுது சுமூகமாகவே கழிக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்கள் கூட பல நன்மைகள் நடக்கப் போகின்றன. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி செல்வம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகிறது. அதே சமயம் வேண்டாத செலவினங்களும் சேர்கின்றன. இன்றைக்கி ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் பக்கம் போகாமல் இருப்பதே நல்லது. அடுத்து மிதுன ராசி. ஏதாவது சில்லறை தொந்தரவுகள் வரலாம். வீண் தொந்தரவு ஏற்படுவதை அந்த பேச்சினாலேயே கொஞ்சம் சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. கண்ணில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. பெண்களுடன் பேசி பழகுவதில் உங்களுக்கு ஒரு அலாதியான மகிழ்ச்சி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் வருகின்றது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. சிறு விபத்து நேரிடலாம். பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. வேண்டாத செலவினங்கள் சேர்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவு கிடைக்கின்றது. வழக்குகளில் முடிவுகள் திருப்திகரமாக இராது. பணத்தட்டுப்பாடு, பண இழப்பு நேரிடும். இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அடுத்து சிம்மராசி. பணவரவு நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. மகிழ்ச்சிகரமாக பொழுதை போக்குகின்றீர்கள்.
ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல பலன் கிடைக்கிறது. பெரியோர் ஆதரவு கூட உண்டாகிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி, பொருள் வரத்து நன்றாக இருக்கிறது. அடுத்து துளாராசி. விரோதிகளால் பிரச்சனை ஏற்படுகிறது. பொருள் இழப்பு உண்டாகிறது. அந்த வேண்டாத செலவுகள் அதன் மூலம் பணத்தட்டுப்பாடு மிகவும் அதிகரிக்கிறது. மேலதிகாரிகள் உங்களோட சுப்பீரியரோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி உள்ளது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுகிறது. கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் கெட்ட பெயர் வராமல் தவிர்த்து விடலாம். அடுத்து விருச்சிக ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்படும். உடல்நலம் கூட பாதிக்கப்படக்கூடும். பொருள் நஷ்டமும் மனைவி மக்களால் சச்சரவும் உண்டாகலாம். வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து விடுங்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது. அடுத்து தனுசு ராசி. பொருள் இன்கமிங், பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பெரியோர் பாராட்டையும் அவருடைய நன்மதிப்பையும் பெறலாம். பெண்களால் மகிழ்ச்சியும், பந்தயம், சூதாட்டம் ஆகியவற்றினால் லாபமும் ஏற்படும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. வழக்குகளில் நல்ல முடிவு உண்டாகக்கூடும். அடுத்து மகர ராசி. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். ஆடல், பாடல், சினிமா, ஸ்போர்ட்ஸ் முதலியவற்றில் மனம் ஈடுபடுகிறது. இன்றைய பொழுது ஓரளவு இன்பமாகவே கழிகிறது. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமைகின்றன. அடுத்து கும்பராசி. வேலை பார்க்கும் இடத்தில் நட்பு காதலாக மாறுகிறது. அதாவது ஆப்போனண்ட் செக்ஸில் உள்ளவங்கள்ட்ட நண்பா பழகிறவங்க அது காதலாக பரிணமிக்கிறது. நண்பர்களுடன் பிக்னிக் செல்ல பிளான் செய்கின்றீர்கள். மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகிறது. அடுத்து மீனராசி. வீடு, நிலம் போன்றவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கிறது. எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி சேர்கின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை தோன்றுகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.